போர்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். போர்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், யூனிட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஜூன் செஷன்ஸ் 2024. இன்றைக்கான தலைப்பு விடயம் சுத்தம் செய்தல். உங்களுடைய கைகளை சோப்பில் கழுவுதல். உங்களுடைய உடைகளை ஒவ்வொரு நாளும் மாற்றவும். வாரத்துக்கு 3 முறை குளிக்க வேண்டும். உங்களுடைய உடம்பை ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டும். நீங்கள் கதைக்கும் போது இடைவெளி விட்டு நின்று கதைக்கவும். மாஸ்க் அணியுங்கள் மக்கள் கூட்டம் நெரிசலான இடங்களில். நகங்களை வெட்டுங்கள். புதிய ஆடைகளை அணியுங்கள். உங்களுடைய வீட்டை கூட்டல் மொப் செய்தல் அவசியம். டெட்டாலுடன் போட்டு கழுவவும். வெளியே உண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி விடயங்கள் சுத்தம் பற்றி இன்றைய செஷன் கதைக்கு, அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவ வேண்டும். ஓகே, அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஓகே, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னும் சாப்பிட்றதுக்கு பின்னும் சோப் போட்டு உங்களுடைய கைகளை கழுவ வேண்டும். உங்களுடைய உடைகளை ஒவ்வொரு நாளும் மாற்றணும். ஓகே, நீங்கள் உடுக்கிற உடுப்பு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்ற வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, உங்களுடைய உடைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஜோம்ஸும் உங்களே அண்டாது. வாரத்துக்கு 3 முறை குளிக்க வேண்டும். ஓகே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குளிக்க முடியாது, சரியா? அதனால் வாரத்திற்கு 3 முறை தான் நீங்கள் குளித்தல் அவசியம். உங்களுடைய உடம்பை ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டும். ஓகே, நீங்கள் பாடி வாஷ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவினால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கதைக்கும் போது இடைவெளி விட்டு நின்று கதைக்கவும். ஓகே, நான் வீடுகளில் நடந்து போகிறேன்னு கவனிச்சிருக்கிறேன்னா, ஆக்கள் கதைக்கிற நேரத்தில் நெரிசலாக நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன செய்யணும்னா இடைவெளி விட்டு கதைக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் நடந்து போகிற நேரத்தும் அப்படி தான் இருக்கணும், கதைக்கும் பொழுதும் இடைவெளி விட்டு கதைக்கணும், சரியா? அப்படி க்ரௌடான ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தான் நீங்கள் கதைக்கணும், சரியா? அப்படி ஏதாவது கிட்ட நின்று கதைக்கணும் என்றாலும் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு கதைக்கலாம். நகங்களை வெட்டுங்கள். ஓகே, உங்களோட கைகளில் நகங்களை நீங்கள் வெட்ட வேண்டும். அப்போ தான் நீங்கள் சுத்தமான ஒரு சூழலை உருவாக்கலாம். ஓகே, உங்களோட கைகளில் நிறைய நகங்கள் இருந்துச்சுன்னா அது என்ன நடக்குமென்றா, நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அந்த நகங்களில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் உங்களோட உணவை அது தாக்கும், சரியா? அப்போ நீங்கள் அது இந்த உணவை நீங்கள் உண்ணும் போதும் அது உங்களோட உடம்பை அது தாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் நகங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது உங்களோட கைகளில். இல்லை, நகங்கள் எல்லாத்தையும் வெட்டி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சுத்தமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஆடைகளை அணியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அணிகிற நேரத்தில் பழைய ஆடைகளை சில பேர் நிறைய மாதங்கள் உடுத்து கொண்டிருப்பாங்க, நிறைய வருஷங்கள் இந்த பழைய ஆடைகளை உடுத்து கொண்டிருப்பாங்க, சரியா? நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த பழைய ஆடைகளெல்லாம் வீசிட்டு புதிய ஆடைகளை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கணும், சரியா? அதாவது அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் புதிய ஆடைகளை நீங்கள் வாங்கி உடுத்துனீங்கன்னா சுத்தமான ஒரு சூழலை உருவாக்குவீர்கள். ஓகே, இதே நேரத்தில் நீங்கள் பழைய ஆடைகளை உடுத்துருந்தீங்கன்னா பழைய ஆடைகளில் அந்த ஜெர்ம்ஸ் தாங்கியிருக்கும். அதனால் அது உங்களுக்கும் நல்லது, அது இருக்கிற ஆட்களுக்கும் நல்லதாக அமையாது. அதனால் நீங்கள் புதிய ஆடைகளை வாங்கி உடுத்துதல் வேண்டும். உங்களுடைய வீட்டை கூட்டுதல் மொப் செய்தல் அவசியம். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வாருதுன்னா, வீட்டை கூட்டி மொப் பண்ணி அதை டெட்டால் போட்டு தான் நீங்கள் மொப் செய்ய வேணும், சரியா? சில பேர் சில வீடுகளை அவதான் சில வீடுகள் தூய்மையற்றதாக இருக்கும், சரியா? அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாள் கூட்ட வேண்டும். நீங்கள் உங்களோட வீட்டை ஒவ்வொரு நாளும் மொப் பண்ண வேண்டும், சரியா? டெட்டால் போட்டு மொப் செய்ய வேண்டும். அப்போ தான் கூட வீடு ஒரு தூய்மையான ஒரு வீடாக அமையும், சரியா? அதனால் இது முக்கியமான விடயமாக இருக்கின்றது, சரியா? சில பேர் தண்ணியில் மொப் செய்வாங்க. தண்ணியில் டெட்டால் போட்டு நீங்கள் மொப் பண்ண வேண்டும். அப்புறம் வெளியே உண்ண வேண்டும். ஓகே, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வெளியே உண்ணக்கூடாது, சரி? வீட்லேயே தான் சமைச்சு வீட்லேயே தான் உண்ணுதல் அவசியம். அப்படி சமைக்காத போது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், ப்ரீமா பான், வேறு ஏதாவது பிஸ்கட்ஸ், அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி உண்ணலாம். வெளியே நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுதல் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைக்கான விடயங்கள் சுத்தம் செய்தல் என்ற தலைப்பில். நான் தற்போது லாகிங் அவுட் செய்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். போர்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் விழிப்புணர்வு சூழலில் இருத்தல் அவசியம். நல்ல சிறப்பான நட்பை நண்பர்களும் மக்களும் உருவாக்குவதற்கு என்னுடைய தனிப்பட்ட கதைகளை கூறுவதன் மூலம் நீங்கள் தைரியமான வாழ்க்கையை வாழ முடியும்.
பெண் பிள்ளைகள் சூழல் தைரியமாக வாழ்வதற்கு, நீங்கள் சூழல் தைரியமாக வாழுவதற்கு, சரியான முடிவுகளை எடுப்பதற்கு, எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ் புதிய தொழில்நுட்ப செய்திகளை அறிவிப்பதற்கு, என்னுடைய குரூப் நியூஸ் பற்றி கூறுவதற்கு, எல்லோரும் வாழ்க்கைக்கான அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு. நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல சிறப்பான நாட்கள் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பு இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.